குருச்சரணம். சென்னையில் நம் அம்மாவின் தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா தீட்சை தர உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளில் கலந்து கொள்பவர்களும் நேரடி தீட்சை பெற அரிய வாய்ப்பு. அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து சக்தி பொருட்களையும் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். செப்டம்பர் 20, 21, 22, 23 தேதிகளில் சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங்கில் கலந்து பயன்பெறலாம். நடைபெறும் இடம் ஆஷா நிவாஸ், 1000 விளக்கு பகுதி, சென்னை. முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க என் அன்பார்ந்த அறிவார்ந்த செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடுவலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நம்ம உடம்புலே ஒரு உறுப்புக்கு ரொம்ப ரொம்ப விஷம் இருக்குது. அது எதுன்னு தெரியுமா? விஷம். பாம்புக்கு தான் விஷமே இல்லை, நம்மக்கிட்டேயும் விஷம் இருக்குது. அந்த விஷம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியும். நம்ம உடம்புல இருக்கிறது என்னென்னா நாக்கு. இந்த நாக்கு விஷமில்லை நாக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? நாக்குக்கு எலும்பு தான் இல்லை, நரம்பு இருக்குது. நைட்டு கிரேனியல் பயங்கரமான ஒரு கிரேனியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாக்கு என்ன வேணுமாலும் பேசும், யாரை வேணுமாலும் பேசும், எவ்வளோ இழிவாகவும் பேசும், நல்லதாகவும் பேசும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ இல்லையோ, எவ்வளவு இழிவாக பேசுகின்றீர்களோ அவ்வளவு உங்களுக்கு அப்படியே திரும்பி வரும், கட்டாயம் வரும். அது தேவையா? யாரை பற்றியும் பேச வேண்டாம். ஏனென்றால் அவங்க நிலைமைக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே கிடைக்காம ஒரு பொண்ணுக்கு எந்த வசதியுமே இல்லை, இன்றைக்கி நான் வேறு நிலைமையே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன வருது? தவறுகள் அந்த பொண்ணு செய்ய வேண்டிய வருது. அப்படி இருக்கப்ப எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா? அது தவறான வழி என்று சொல்லவே முடியாது. பொண்ணோ ஆணோ யாராக இருந்தால் என்ன? ஸோ சமயமும் சந்தர்ப்பமும் அவங்களுடைய கார்மிக் இஷ்யூவும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை எல்லாம் நல்லதோ பொல்லதோ சொல்ல வைக்குது. அதனால் யாரோ ஓஹோன்னு பேசவும் வேண்டாம், அவங்கள ஏற்றி பேசவும் வேண்டாம், ஓஹோன்னு இறக்கியும் பேச வேண்டாம். தயவு செய்து மக்களே, இறந்தவங்களை பற்றி பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க. மகா கோடி பாவங்களில் ஒன்று அது, இறந்தவங்களை பற்றி பேசுறது. யாரை பற்றியும் பேசாதீங்க. இதுக்கு அப்படி பேசி என்ன ஆக போகுது இல்லை? எல்லாமே அப்போ ஒருத்தங்களை பேசி அவங்களுடைய ஆறாவை நோகடித்து அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றதில்ல. நம்ம ஆறா எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா கண்ணுங்களா? இது ஒரு கல்ச்சராக போச்சு. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டம், ஒருத்தங்களை இழிவாக பேசுறதை பார்க்க ஒரு கூட்டம். அதுக்கு வேகமாக அப்பா ஒரு நான் காரில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஏதோ அந்த பையன் அந்த டிரைவர் ஏதோ ஒரு பத்திரிக்கையை வச்சுருந்தாப்புல, ஐ டோன்ட் வாண்ட் டு சே த பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை எடுத்து பார்த்தா ஒரு வீட்டில் 9 கொலை, ஒரு வீட்டில் அப்படி இப்படி, அதை தவிர அது எதுவுமே இல்லை. ஒரே நெகட்டிவிட்டி. தேவையா? இல்லை, ஒரே நெகட்டிவிட்டி. அதை கொண்டு அந்த பேப்பரை வேறு வீட்டில் எல்லாம் அலமாரில் வேறு போட்டு அதுக்கு மேலே சாமான் வேறு அடுக்கி வச்சுருவீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. பேப்பரை மட்டும் அலமாரில் விரித்து அது மேலே ஜாமான் வைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் மரியாதை, ஒவ்வொரு செய்திக்கும் மரியாதை இருக்குது. தேர் ஆல் எமனேட்டிங் த எனர்ஜி. உண்டா இல்லையா? அதில் ஒரு கிருஷ்ணர் படமே இருந்துச்சு. நீங்கள் அதை கட் பண்ணி ஒட்டிங்கன்னா அழகாக இருக்கா இல்லையா அந்த பேப்பர்லேருந்து? அதே மாதிரி தான் நீங்கள் அதில் இருக்க எழுத்துக்கள் என்ன பண்ணோம்? எமனேட் பண்ணோம் எனர்ஜியை. எல்லாமும் மூவிங், ஆல் த திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, எர்த்துலேருந்து எல்லாமும் ஒவ்வொரு செல்லும் மூவிங்கில் இருக்குது. எல்லாத்தையும் சவுண்டு அப்சார்ப் பண்ணிக்குது, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் சவுண்டு அது எமனேட் பண்ணவும் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா படிச்சிங்கன்னா தான் அதுக்கெல்லாம் வரலாம்.
படித்தோங்கன்னா உலகமே நமக்கு வேடிக்கையாக இருக்கும். படித்து 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 பார்க்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு யாருக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த லைனில் இருக்கேன், அதனால் நிறையா படிக்க வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் அப்படி இருக்குமோ, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த ஒரு புத்தர் இருக்காருன்னா அவர் என்ன வாழ்ந்தார், அவர் எப்படிப்பட்ட இதாக இருந்தார், அது அப்படியே ரெப்ளிக் ஆகும், நம்ம கிடைக்கும் அது. புரிஞ்சிச்சா? அதனால தான் சொன்னாங்க, இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் தனியாக ஒரு அலமாரா போட்டு வைக்கணும். சாமி படத்தோடு வைக்கக்கூடாது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, சரி இருக்கட்டும் இல்லையா, உங்கள் அம்மா உங்கள் அப்பா, சரி அந்த அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்க, எத்தனை சண்டை போட்டாங்க, எல்லாம் இருக்கும். அது நமக்கு அவசியமா? அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்கள தெய்வமாக நினச்சிக்கோங்க, தனியான ஒரு அலமாரில் வைங்க. இறந்தவர்களும் நம்ம கடவுள் ஃபோட்டோவை ஒன்றா வைக்கவே கூடாது. அதோடைய வைப்ரேஷன் வேறு, இவங்க வைப்ரேஷன் வேறு. புரிஞ்சுதா? இன்னொன்று, எந்த சாமி இப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க இறந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க, மூச்சு நின்றுச்சு, படுத்துருந்தாங்க, இறந்துட்டாங்க, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சாமியில் சொல்ல மாட்டீங்கல்ல. சாமியோடைய யுகங்கள் வேறு இல்லையா, அவங்களோடது வேறு. இன்னொன்று, சாமியோடைய இதெல்லாம் எப்படின்னா அவதாரங்கள், அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேதங்கள் பிரகாரம் நடந்தவர்கள் அப்படி இருக்கலாம். அவங்கள ஃபோட்டோவை தான் உள்ளே வைப்பீங்க. கிருஷ்ண பரமாத்மா தப்பு செய்யலைன்னா, கிருஷ்ண பரமாத்மா தப்பெல்லாம் செய்யலை, அதுக்கெல்லாம் வேதத்தில் பதில் இருக்குது. புரிஞ்சா கண்ணுங்களா? அவர் மட்டும் எத்தனை பொண்ணுகளோட ஜாலி அடித்தார், ஜாலியில் அடிக்கலை, அவர் நினச்சாலே போகிற எல்லாருக்கும் அவர்கிட்ட அந்த ஆறா போச்சு. அதுதான் உண்மை. அவருடைய ஆறா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, சினிமா பார்த்தவங்க சிலவரை பார்த்தவங்கள அப்படியே பிரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு பிடிக்குது. ஏன்னா அவங்க கூட இருந்தாங்க, அவங்க கூட டான்ஸ் ஆடினாங்களா அவங்க கூட, அவங்க இல்லை, ஆனால் அவங்கள பார்த்தவொடனே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் டெல்லிங் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஒரு 11th படித்த பொண்ணு, அந்த பொண்ணு நல்ல மார்க்கு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இருந்துச்சு, நல்லா படித்தது. திடீர்னு ஷி பிகம் அ ஃபேன் ஆஃப் அ ஆக்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு சே த ஆக்டர் நேம் அண்ட் ஆல். என்ன ஆக்டர்னா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, படிக்கணும், ஆனால் படிக்க முடியலை. எங்கே பார்த்தாலும் அந்த ஆக்டராகவே தெரியுதான். என்னடா இது? அதை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை புஸ்தகத்தை திறந்தால் அந்த ஆக்டர், சாப்பிட்டா அந்த ஆக்டர், எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய், நான் அந்த ஆக்டரை லவ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஆனால் நீங்களாம் போய் இந்த மாதிரி உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா புள்ள இருக்கு, நீ ஏம்மா அதுக்கு போகிற அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை இதுங்க துரோகிகள், நீங்கள் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் போய் கேட்டவுடனே அவர் உன்னை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்னப்பா இருக்குது, நீ கேட்டிய, நீ அதுக்கு கொஞ்சமாவது அவரே உலக புகழில் இருக்கார், நீ எப்படிமா அப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அது என்னென்னா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னால் எப்படி படிக்க போகிறேன்னு தெரியலை 12th ஸ்டாண்டர்டில் அப்படின்னு. கணங்களா ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொழிலை பார்க்குறாங்க. நீங்கள் அதை மனசில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கலெக்டரோ, டாக்டரோ, அல்லட்ட ஆக்டரோ, எந்த டர்ரோ, அவங்க எல்லா டருகளும் அவங்கவுங்க வேலையில் பார்க்குறாங்க, அந்தந்த வேலையில் பார்க்குறாங்க. அதில் நீங்கள் எதுக்கு ஒன்றும் இல்லாமல் போய் உள்ளே போகிறீங்க, அதில் போயிட்டு ஐயோன்னு அடிச்சுக்கிறீங்க? தேவையில்லைல்ல, தேவையில்லை கணங்களா. அதை ரசிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தனியாக போயிட்டே இருங்க. நல்லா இருக்கணும், பெரியவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவோம், சின்னவங்க நல்லா இருக்கேன் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்தார், அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நின்று ஃபோட்டோ, அவருக்கு டைம் இத்தனை டயத்துக்குள்ளே அவர் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் நீங்கள் 100 பேர் சேர்ந்துட்டு அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் கண்ணுங்களா. 100 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தால் அவருக்கு டைம் என்ன, உங்களை வேண்டான்னு அவரால் சொல்ல முடியல. பிகாஸ் ஹீ இஸ் அ பப்ளிக் பர்சன். என்ன உங்களை வேண்டாம், அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் சிரிச்சு பாருங்கள், வாய் எப்படி வலிக்கணும் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கூடையும் சிரிச்சு ஃபோட்டோ எடுக்கணும். எல்லோரும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ வேறு எடுக்கணும். அந்த ஆறா கண்டாமினேஷன் வேறு. இதில் அந்த ஃபங்க்ஷனில் போகிறவே பேசணும். நியாயமா? கொஞ்சம் யோசிக்கலாமே. அவங்க சார்பில் யோசிங்க. இல்லை, அவங்க தொழில் அவங்க பண்ணுறாங்க, அவங்கள கொஞ்சம் விட்டுடலாமே. அவங்க மேலே போகாமல் அதெல்லாம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதனால் அவங்க தொழிலே பாதிக்கப்படுது. அவங்களுக்கு ஒரு மூடு இருக்கும், அவங்க ஒரு ஆக்ஷனுக்கு போகிறாங்க, அப்போ அதை ஒரு மூடை கொண்டு வரணும். சும்மா இல்லை அழுகிறது. அதாவது தன் உணர்ச்சிகளை விற்கிற ஒரே மனுஷன் யாருன்னா சினிமா ஆக்டர்ஸ் தான்.
உணர்ச்சிகளெல்லாம் வைக்கிறாங்க. திடீர்னு அழுகணும், திடீர்னு லப்பை காட்டணும். எப்படி முடியும்? நீங்கள் அழுக பார்க்கலாம், திடீர்னு அழுகணும், திடீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லணும். இல்லை, இதெல்லாம் காட்ட நம்மளால் முடியுமா? அதை விட அந்த சாப்பாடு, கடவுளே சாப்பாட்டை குறைச்சாத்தான் அவங்க உடம்பு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ஸ்கெடியூல் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? கரெக்டாகவே எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லாட்டா அப்படி இருக்க முடியாதுல்ல, யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செய்ய விட்டுருங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? அவங்கள இந்த பொண்ணை நான் நல்லா கொடுத்தேன். அம்மா வேண்டாண்டா, ஐயோ அப்பா வர விட்டுரு, இல்லை நல்ல பையன் வருவான் உனக்கு, நீ இந்த ட்ரிப் மட்டும் படித்து 12th பாஸ் பண்ணிடு, என்ன உனக்கு சூப்பர் மாப்பிள்ளை. அது என்ன பிள்ளை, அதில் விட உனக்கு சூப்பர் மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, அதையாமா பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றி அப்புறம் தீட்சையை கொடுத்து எல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ், யாரையும் அதாவது காதல்ங்கிறது என்னென்னா 2 மனசு ஒன்றா சேர்றதான் காதல். அதை விட்டுவிட்டு நீங்களா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதை லவ்வை எதுக்கு அசிங்கப்படுத்துவானே? பண்ண வேண்டாம். புரிஞ்சா? அம்மா சொல்கிறேன். ஆனால் ஏம்மா அவங்க நீங்கள் லவ் பண்ணலாம்னால உங்களுக்கு தெரியல இதெல்லாம் பண்ணாங்க. நான் லவ் பண்ணாத ஆள் தான். என்னை ஒரு அம்மா கேட்டுச்சு, டெலிவரி இதை அவங்களுக்கு சொல்லி ஆகணும். எப்படின்னா, டெலிவரிக்கு 3 வேளை டியூட்டி போட்டேன். எங்களுக்கு அந்த நைட்டில் 12 மணிலேருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் லேபர் வார்டு டியூட்டின்னு போடுவாங்க ஃபைனல் இயரில். நான் எங்கள் பார்ட்னர் முன்னாடின்னு ஒருத்தர், அப்புறம் ஒருத்தர் பிள்ளை, அவங்கெல்லாம் ஜூனியர், ஒரு பையன். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் தான் டியூட்டி அன்றைக்கி. அவங்களுக்கெல்லாம் கையை உள்ளே விட்டாலே தெரியாது, என்னப்பா தெரியுது இல்லை அப்படிம்பாங்க. நான் தான் அதை கற்றுக்கிட்டேன், ஒழுங்காக கற்றுக்கிட்டேன்னா இப்போ நான் தானே பார்க்கணும் புள்ள வெளியே வருதா இல்லை, என்ன அளவு டைலட்டேஷன், கர்ப்பப்பை எப்படி திறந்துருக்குன்ட்டு. நான் சொன்னேன், நான் போய் பார்த்தேம்மா, நான் நல்லா தூங்க ஆரம்பித்தேன் 12 மணிக்கு அந்த பெஞ்சில் தூங்கினேன்னா. அம்மா டாக்டர், அவங்க எங்கள் தொட்டுலாம் பேச மாட்டாங்க, அருமையான பேட்ச் எங்கள் பிள்ளைங்கள்லாம். அப்படியே பெஞ்சை ஆட்டினாங்க. இப்படி ஆடினோடனே என்னப்பா அப்படின்னு நல்ல என்னமோ அந்த பொம்பளை ரொம்ப கத்துதியா, தலைகளாக வந்துச்சா பாருங்கப்பா அப்படின்னாப்புல. சரி எந்திரிச்சு போய் நான் போய் பார்த்தேன். அது 2/5 டைலட்டேஷன். அப்போ தான் அந்த கர்ப்பப்பையே விரிய ஆரம்பிக்கும். இது இவ்வளோண்டு, அது இவ்வளோ விரியும், 2/5 தான் இருக்குது, அது இவ்வளோண்டு தான் வந்தது. நான் சொன்னேன், அம்மா இப்படி நீங்கள் கத்தாதீங்க, ஊன்னு கத்துனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்னும் உங்கள் கர்ப்பப்பை விரியலை, அதனால் நீங்கள் கத்தக்கூடாது. இதா பாரு, நீ என்ன படிக்கிற பிள்ளை, உனக்கு கல்யாணம் ஆகலை, நீ பிள்ளையும் பரல, உனக்கு என்ன தெரியும் பிள்ளை பிறகு அப்படின்னு சொல்லிச்சு. உனக்கு பிள்ளை பிறதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த சயின்ஸ் தெரியும், நீங்கள் புள்ள பெற்றால அந்த அருமை உனக்கு தெரிய போகுது அப்படின்னு எனக்கு கற்றுச்சு அந்த அம்மா. நான் சொன்னேன், நான் புள்ள பத்து உங்களுக்கு டெலிவரி பார்க்க முன்னால் நீங்கள் எத்தனை புள்ள பெற்றுருவீங்களோ, அதனால் அதுக்கு ரொம்ப டைம் இருக்குங்க. இப்போ எனக்கு தெரியும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது அப்படின்னேன். இல்லை நீ என்ன சின்ன பிள்ளை நின்றுக்கிட்டு என்னமோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னு. உடனே தான் நான் கொஞ்சம் டாக்டர்னு காமிச்சேன். நான் டாக்டர், நீங்கள் பேஷண்ட்டு, நான் சொல்கிறத இப்போ கேட்கணும், எந்த பிள்ளைங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு அலர்ட் போட்டேன். போட்டோடனே ஏம்மா கோய்க்கிறேன்னு. நான் கோய்க்கலை, உண்மையை சொல்கிறேன். என்ன இப்போ வராது உன் பிள்ளை, நான் சொல்கிற பார்த்தா வரும் என்ன. அதனால் ரொம்ப கத்துறேன்னா வீணாக போயிடுவோம் கத்துறதெல்லாம். அதனால் மட்டும் விடு அப்படி இதை வேற உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லை ரொம்ப வலிச்சதுன்னா என்னை கூப்பிடு அப்படின்னேன். உடனே அந்த பொம்பளை பேசாமல் இருந்தான். புரிஞ்சுதா கண்ணுங்களா? இந்த மாதிரி நிறையா நடக்கும் வாழ்க்கையில். நான் புள்ள பத்து போய் அவளுக்கு புள்ள பேர் பார்க்குறாருந்தா எப்படி நடக்குமா? அது மறுத்தான். ரொம்ப பேர் நிறையா விஷயங்கள் அப்படி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன கடவுளா அப்படிம்பாங்க. நான் கடவுளாக ஒரு கடவுள் தத்துவத்தை சொல்ல முன்னால் நான் தான் கடவுளாகிட்டு அவங்களே தத்துவத்தை சொல்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வரப்போகிறேன். நான் பாடு உட்காந்துருப்பேன் கடவுளாகிட்டு. நம்ம கரெக்ட். அதனால் அந்த தத்துவத்தை தான் பேச முடியும். அடுத்தது பார்ப்போம். நம்மகிட்ட விஷமுள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னேன், நம்மளுடைய நாக்கு. என்ன வேணும்னாலும் செய்யும் அந்த நாக்கு. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கண்ணுங்களாக நான் சொல்கிறேன், உங்கள் காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. படிக்கணும்னு மட்டும் நினைங்க, தயவுசெய்து படிங்க. இன்னொன்று, நான் சில சமயம் ஒரு இன்டர்வியூ பண்ணி அதாவது எங்கள் வேலைக்கு எடுக்கிறப்ப கேன் யூ டாக் இன் இங்கிலீஷ் ஐ யூஸ் ஆஸ்க். ஏன்னா பிகாஸ் எங்கள் வேலையை கொஞ்சம் இங்கிலீஷும் பேசுவாங்க, ஏன்னா ஃபாரின்லேருந்துல வருவாங்கல்ல. அப்படின்னா இல்லை நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். தமிழ் மீடியத்தில் படிங்க, ஏன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அது என்ன சும்மா எப்படினாலுமே கற்றுக்கணும்னு நினச்சிட்டோமா கற்றுக்கலாம். கண்ணுங்களா, நம்ம பிரெயினை கைரஸ் சைன்லாம் இருக்கும். அது எப்போ இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நீங்கள் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும்,
மியூசிக் கற்றுக்கணும். இதெல்லாம் நிறையா விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறப்ப தான் நம்ம பிரெயின் டெவலப் ஆகும். தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், தமிழ் மட்டும்தான் வேணும், ஒத்துக்கொள்கின்றேன். எப்போ தமிழை நம்ம விட்டுறக்கூடாது. தமிழில் கோடி கோடி இருக்குது, அதை நம்ம விட்டுறக்கூடாது, படிக்கணும். அதே சமயம் எல்லா லாங்குவேஜும் நம்மகிட்ட வந்து இருக்கணும். ஹிந்தி, இந்த போய்ட்டு அரக்குளம் தாட்டினீங்கன்னா ஹிந்தி, பாம்பேயில் போய்ட்டு நான் தமிழ் மட்டும் பேசுவேன் என்று சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? ஆந்திராவில் போய்ட்டு நான் தமிழ் மட்டும் பேசுவேன் என்று சொல்ல முடியாது. ஸோ எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை லாங்குவேஜை படிச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? நான் ஹிந்தியை நான் ரொம்ப நல்லா படிக்கிற காலத்தில். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கெலாம் வந்து நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் படித்தேன் வேணுக்குன்ட்டு. பிராத்மிக்கு, மத்தியமா, ராஷ்டிர பாஷான்னு ஹிந்தியை படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஐ லவ் லாங்குவேஜ், புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் கற்றுக்கணும். எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிறது தப்பு இல்லை, புரிஞ்சுதா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழை வளர்ப்போம், தவறு இல்லை தமிழில். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், லாங்குவேஜ் எல்லோரும் கற்றுக்கணும் கண்ணுங்களா. லாங்குவேஜ் எல்லாம் முடியாது. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க அவங்க எல்லா இதுலேயும் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க, ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க, மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. எங்கள் லாங்குவேஜ் படிக்காமல் தமிழை மட்டும் படிச்சுட்டு அப்போ நடிக்கிறாங்க எல்லோரும், இல்லையா? அப்போ லாங்குவேஜ் தேவைப்படுது இல்லையா? அப்போ லாங்குவேஜுங்கிறது நம்ம மூளையை வளர்க்குறது. எல்லாம் கற்றுக்க முதல்ல முயற்சி பண்ணுங்க, புரிஞ்ச கண்ணுங்களா? சான்ஸ்கிரிட் லவ்லி லாங்குவேஜ், அது இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு சான்ஸ்கிரிட் வேலை சொன்னால் என்னெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு வார்த்தை ஒரு பவர் தான், புரிஞ்சிச்சா? எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கலாம் கண்ணுங்களா, தவறு இல்லை. லாங்குவேஜை கற்றுக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க, அதை கற்றுக்கோங்க. எத்தனையோ ஸ்கூலில் சான்ஸ்கிரிட் சொல்லித்தராங்க, எத்தனையோ ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு சொல்லித்தராங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நல்லாமே போயிட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு மட்டும் ஆசைப்படுங்க கண்ணுங்களா. மொழிகளில் சிறந்தது எதுன்னா அது சூப்பர் தமிழ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் ரொம்ப நல்லது, அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, புரிஞ்சா கண்ணுங்களா? ஆனால் தமிழை இப்போ வர என்ன ஆச்சுன்னா ஒரேடிய வீடுகளில் தமிழ் பேசுகிறது கம்மியாகி போச்சு. அது எனக்கு வருத்தமாக இருக்குது. அது இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழ் தெரியணும், புரிஞ்சுதா? தமிழ் கட்டாயமாக தெரியணும். இந்த உலக நாடுகளில் நான் நிறையா ஊர்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுங்க பிடிக்கணுங்களா? எனக்கு தமிழ்நாடு தாயா பிடிக்கும் அப்படிம்பேன். அதையா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே தமிழ் புரிஞ்ச பாஷை நல்லா இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி ஐ லவ் ஹிந்தி. ஆனால் எனக்கு பிடிச்சி நம்ம வந்து நிறையா என்ஜாய் பண்ணுறது எதுனா நம்ம லாங்குவேஜ், மதர் டங் தமிழ் இல்லையா? தமிழில் அது இருக்க விஷயமெல்லாம் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்து, ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் கொண்டாந்துட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ கன்னடாவில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி கொண்டாந்துட்டாங்கங்கிற விஷயம். ஆனால் அதையும் கற்றுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். ஆனால் எனக்கு பிடிச்சது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு ரொம்ப 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 பிடிக்கும். தமிழ்நாட்டு கோயில்கள், வரப்பிரசாதமான கோயில்கள் இருக்குது. அதனால் தமிழை அடிக்க யாராலையும் முடியாது. ஆனாலும் மற்றெல்லாம் போனால் போதும், நம்ம எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும், புரிச்ச கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா, பாய்.